சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பதற்கு அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் ஒரு காரணங்களாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 145:5 வாசிக்கும் பொழுது, உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்தும் பேசுவேன். அடுத்தது, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அதிசயங்களையும் விவரிப்போம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆகவே நாம் வாழ்விலே பெற்றுக்கொண்ட நன்மைகளை, நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதை நாம் சுவிசேஷமாக 4 பேருக்கு சொல்லுகிறோம். ஆனால் அந்த சொல்லும் பொழுது இயேசுவை முன்னிறுத்தி சொல்லுகிறோம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? இயேசுவை நம்புங்க, அப்போது உங்கள் வாழ்க்கை மாறும், அப்போது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அப்போது உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், அப்போது தேவன் உங்களை நரக வல்லமையிலிருந்து மீட்டு பரலோக வல்லமைக்கு கொண்டு போவார். பூமியிலேயும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், பரலோகத்திலும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லுகிறோம். ஆக இயேசுவை மையப்படுத்தி தான் நாம் சுவிசேஷம் சொல்லுகிறோம். ஆனால் முடிக்கும் பொழுது அந்த மையத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தினுடைய கனிகள் அது அற்புதங்களும் அடையாளங்களுமாக இருக்கும் என்று பறைசாட்டுகிறோம். ஆக அற்புதங்கள் அடையாளங்கள் என்பது இயேசுவின் இடத்திலிருந்தே துவங்குகின்றன. அது சுவிசேஷத்தின் மையமாய் இருக்கிறது. ஆக உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் கண்டு ஒரு சாட்சியாக, ஒரு மகிமையான